நாம இன்னைக்கு மாணிக் பாபு மேக் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷூட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை. ஒரு தனி மனிதனோட தனிமையை ரொம்ப அழகா ஆழமா காமிச்சிருக்கு இந்த படம். அதுவும் இல்லாம நம்மள இந்த கேரக்டரோட உலகத்துக்குள்ள கொண்டு போய் அவனோட தனிமையை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த படத்தை ஒரு சோகமான கதையா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் இந்த டைரக்டர் வந்து ரொம்ப தைரியமா இது வந்து ஒரு சந்தோஷமான முடிவா முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பது வந்து பட டைரக்டரான அபிநந்தன் பானர்ஜி. இந்த படத்தோட டைட்டில் ரோல்ல சந்தன் சென் அப்படின்ற ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் பின்னி பரல் எடுத்திருக்கிறாரு. நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னாக்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு மிடில் ஏஜ் பர்சன் அவங்களோட தனிமையை இந்த படம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. காலையில எந்திரிச்சு அவங்க வயசான அப்பாவை வந்து பாத்துக்கிறான். அவருக்கு வந்து ஒரு அல்சைமர் டிசீஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் அவருக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தூங்க வச்சுட்டு மாடிக்கு போய் தோட்டம் வச்சிருக்கிறான். அந்த தோட்டத்துல அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறான். அப்புறம் அந்த தோட்டத்துல இருக்கிற புழு பூச்சிகளெல்லாம் வந்து பேசுறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போறான். ஒரு மிஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். சாயந்தரம் 5 மணி ஆன உடனே டக்குன்னு வீட்டுக்கு கிளம்புறான். ஆன் த வே ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு பெங்காலி டியூட்டரா இருக்கிறான். அந்த ஒரு சீன்ல ரொம்ப அழகா சத்யஜித் ரேயோட அப்பாவான சுகுமார் ரே அவர் எழுதின ஒரு போயட்ரி ரொம்ப அழகா வந்து அதுல கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சொல்லித்தர மாதிரி. எனக்கு பெங்காலி தெரியல, அதனால அந்த போயட்ரியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண முடியல. அவர் எழுதின நிறைய கதைகள் கவிதைகளை வந்து இங்கிலீஷ்ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வாங்கி நம்ம சேனல்ல ஒரு நாள் ரிவ்யூ பண்றேன். அப்புறம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்றான். அவங்க அப்பா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறான். இப்படிதான் அவனோட நாள் வந்து ஒரு நாள் கழியுது. அடுத்த நாள் அவன் எந்திரிச்சு பார்த்தோன்னா அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கான காரியங்களை வந்து பண்றான். இந்த மீன் டைம் ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வீடை கால் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் வீடு தேட ஆரம்பிக்கிறான். டெரஸ் இருக்கிற ஒரு வீடா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். புரோக்கரை பார்க்கறான். அந்த புரோக்கர் வந்து நிறைய காசு கேட்கறான். கேஷை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இவன் வந்துட்டு அவ்வளவு கேஷ் இல்லை, சேவிங்ஸ் எல்லாம் எடுக்கிறான். அப்புறம் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் விற்கிறான். அந்த காசை வந்து ரெடி பண்றான். மீன் டைம் இவன் வந்து அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க போறப்போ வந்து ஒரு மேகம் வந்து அவனை ஃபாலோ பண்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இது வந்து ஜென்ரலா கட்டால வந்து ஒரு சம்மர் மந்தா இருந்தாலும் மேகமே இல்லாத ஒரு நாளா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் அந்த மேகம் தெரியுது. அது அவனையே தொடர்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். ஒரு 2 நாள் இந்த மேகத்தை பார்த்து பயப்படுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த மேகத்து மேல பயம் போய் ஃப்ரெண்ட் ஆகிறான். அது கூட பேசுறான், பழகுறான். அப்படி இப்படின்னு அவன் டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கு. கண்டக்ஸ் மாதிரி இந்த கதை இந்த இடத்துல நகருது. புரோக்கர்கிட்ட போய் காசு கொடுக்குறான். புரோக்கர் காசை வாங்கிட்டு நான் ஒரு 2 நாள்ல சாவி தரேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவன் வரல. அவனுக்கு வந்து வீடுக்கான சாவி வரல. கரண்ட் ஹவுஸ் ஓனர் வந்து இன்னும் 2 நாள்ல காலியே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில அவன் வந்து அவனோட தனிமையில இருந்து வெளியில வந்தானா அவனுக்கு வந்து ஒரு வீடு கிடைச்சதா. இதுதான் கிளைமேக்ஸ். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஒரு சிம்பிளான பட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்கிரீன் பிளே. முதல் எடுத்தவொடனே இந்த கேரக்டர் யாரு, அவனோட வெறுப்புகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறாங்க. அவனோட ஒரு நாள் அவன் என்னென்ன நடக்குது. அவன் அதிகமா யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான். அப்படியே பேசுறதுக்கான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் குறைஞ்ச வார்த்தைகள்லயே பேசி அதை முடிச்சிடுறான். அவன் வந்து செடிகள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறான். அந்த தோட்டத்துல இருக்கிற புழு பூச்சிகள்கிட்ட கூட ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். தெருநாய் கூட ரொம்ப சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப அக்கறையா இருக்கிறான். அதே மாதிரி அவன் போயட்ரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து அவன் வந்து டியூஷன் வாத்தியாரா நிறைய ஒரு வீட்டுல இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஆனா வேலையில வந்து அவன் வந்து ஒரு போயிட்டு எந்த ஆர்வமும் இல்லாம அப்படி போறான் வரான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த கேரக்டர் யாரும் அவனோட பிடிச்சது என்ன பிடிக்காதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா இறந்த உடனே அதோட விளைவா வீடு தேட வேண்டிய ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்றாரு. அதே மாதிரி அவனுக்கு வந்து அவங்க அப்பா இறந்த உடனே ஒரு கன்ஃபியூஷன். அவங்க அப்பாவோட பொருள்கள்லாம் வச்சிருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரச்சு. அப்புறம் வீடு தேட இருக்கிறப்போ அவனோட வீடுன்னா அவனோட தேவை என்ன. இது வரைக்கும் அவங்க அப்பா இருந்த வீட்டுல இருந்தனால அவனோட தேவை என்னன்னு தெரியாம இருந்தது. ஆனா அவங்க அப்பா இல்லாதப்போ அவனோட தேவை என்ன அப்படின்னு அவன் தேட ஆரம்பிக்கிறப்போ அவனுக்கு வந்து இந்த செடிகள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அடுத்த வீட்டுல வந்து செடி வைக்கிறதுக்கு இடமும் வேணும் அப்படின்ற ஒரு புரிதலை கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் ஒரு புரோக்கர் வந்து இந்த வீடு பார்த்து தரேன்னு ஏமாத்துறான். அந்த ஒரு ஏமாற்றம் இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு ஃபேரி டேல் மாதிரி ஒரு மேகம் வந்து அவனை வந்து ஒரு கம்பெனியா வந்து நிக்குது. யார் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படின்னு காமிக்குது. ஸோ அப்படியே ஒரு ரிலேஷன் வந்து மேகத்தோட வந்து ஒரு பில்ட் ஆகுது. இவனோட வாழ்க்கையில தனிமை, ஏமாற்றம்,
அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில எப்படி வர்றான் அப்படின்றத ரொம்ப அழகா நேர்த்தியா பிளாக் அண்ட் ஒயிட்லயே காமிச்சது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஹைப்பர் லிங்க் உலகத்துல ரொம்ப சாதாரணமான ஒரு கதையை சொல்லி நம்மள வந்து ரொம்ப ஆழமா நம்மள வந்து அந்த படத்தோட மெயின் கேரக்டரோட ஒன்றா வச்சு அவன் அனுபவிக்கிற சந்தோஷங்களை அவன் அனுபவிக்கிற ஏமாற்றங்களை நம்ம ரொம்ப அழகா நம்ம அந்த இடத்துக்குள்ள கொண்டு போக வைக்கிற அந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு திறமையான டைரக்டர் பட்ஜெட் வந்து ஒரு பாட்டில் நெக்கா இருக்காது அப்படின்றத அந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 4 சீன் நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். தியேட்டர்ல ஜென்ரலா நம்ம வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாலே ஒரு 6 பேரை ஒரு 100 பேரை பறக்க விட்டு அடிச்சு தூள் கலப்பி உள்ள என்ட்ராவாரு. அப்படி இருக்கிற உலகத்துல இந்த படத்தோட ஹீரோ பார்த்தோம்னாக்க ஒரு சாதாரண ஒருத்தன் லுங்கி போட்டுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். அதை ஒரு டாப் ஆங்கிள் காமிப்பாங்க. ஃபேன் வந்து அவங்க கால் கிட்ட இருந்து காத்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த லுங்கி வந்து கணுக்கால இருந்து முழங்கால் வரைக்கும் வந்துடும். இன்னமும் காத்து அடிச்சுட்டே இருக்கும். ஒரு 20 செகண்ட் ஒரு ஸ்டாட்டிக் ஷாட். இந்த ஷாட் ஓடிக்கிட்டே இருக்கு. மக்கள் வந்து தியேட்டர்ல எல்லாரும் பதறாங்க, அடுத்து இந்த லுங்கி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஷாட் தான் அது. ஸோ இப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஷாட்ல ஓப்பனிங் சீன்ல ஒரு சாதாரண மனுஷனை காமிச்சு அதை வந்து இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங்கா பதற வைக்கிற ஒரு டைரக்ஷன் வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல நான். அடுத்து வந்து அவங்க வந்து அவனுக்கு தோட்டம்னா மாடி தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு கல்கட்டால இருக்கிற ஒரு பழைய வீடு, அதுல இருக்கிற மாடியில இருக்கிற செடி, அதை எவ்வளவு அழகா நம்ம காமிச்சிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இதுல வந்து ஒரு பழைய டைனாரா டிவி ஸ்கிரீன்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னாக்க, அப்படி ஒரு டிவி, அந்த டிவி பெட்டியோட ஃப்ரண்ட் மட்டும் தான் இருக்கும், பின்னாடி இருக்கிற சிஆர்டி டிவிலாம் இருக்காது. ஸோ அந்த ஒரு டிவியோட ஃப்ரண்ட்ல அந்த ஸ்கிரீன் இருக்கிற இடத்துல 2 செடி இருக்கும். அப்புறம் அந்த ஸ்கிரீன் வழியா அவங்களோட மாடி தோட்டத்தை அப்படி காமிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து அவன் தண்ணி ஊத்துறப்போ ஒரு ஃப்ரீசரோட கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அந்த இதுல வந்து ஒரு 2 செடி மணி பிளான்ட் வச்சிருப்பான். அதை காமிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அவன் என்னென்ன பண்றான் அப்படின்னு காமிப்பாங்க. ஒரு எறும்புக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப்ல சர்க்கரை எடுத்து வைப்பான், அந்த ஷாட் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பா காமிச்சு. இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு தோட்டத்தை கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகான ஃப்ரேமிங் மூலயமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்ல முடியும் அப்படின்றது வந்து இந்த படத்துல பார்த்தேன் நான். அவங்க வந்து அந்த மேகத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் அதை பார்த்து பயப்படுவான். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பயம் கலந்த ஒரு கியூரியாசிட்டி வரும். அப்புறம் அந்த மேகத்தை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்க்ல வந்து அந்த மேகத்தோட உட்காந்து அவன் பேசிட்டு இருப்பான். அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னாக்க கல்கட்டா மாதிரியான ஒரு பரபரப்பான நகரத்துல ஒரு அமைதியான ஒரு பார்க்கோட பேக்ரவுண்ட்ல விக்டோரியா மெமோரியல் தூரத்துல தெரியும். அப்புறம் அவனுக்கு மேல மேகம், அந்த மேகத்தோட நிழல்ல அவன் படுத்திருப்பான். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு குழந்தை மாதிரி ஒரு சிரிச்சுட்டு இருப்பான். அந்த சீன் வந்து ஒரு மனுஷன் ரொம்ப அமைதியா அவன் வாழ்க்கையில 1000 பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு இடத்துல அமைதியா இருக்க முடியும் அப்படின்றது வந்து அந்த ஒரு சாதாரண ஒரு காட்சி அமைப்பு மூலியமா தனிமையையும் அமைதியும் ரொம்ப அழகா கடத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அந்த மொட்டை அடிக்கிற சீன் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க அப்பா காரியம் செய்வான். காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் தலை முடி மழிப்பாங்க. மழிச்சுட்டே இருக்கிறப்போ அந்த பார்பர் வந்து அப்படி மழிக்கிறப்போ அவன் தலையில வெட்டி ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். ஆனா வந்து ஒரு பெரிய ஷாக்ல இருப்பான். இந்த பார்பர் எதுவும் சொல்லாம டக்குன்னு எந்திரிச்சு போயிடும். பாதிதான் முடி மழிச்சிருக்கும், எந்திரிச்சு போயிடும். ஒரு 20 செகண்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்டாட்டிக்கா நிற்கும். நம்மளுக்கு வந்து பாதி மழிச்சிருக்காங்க, அடுத்து இவன் என்ன பண்ண போறான், பார்பர் ஏன் எந்திரிச்சு போனான் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு 1000 கேள்வி வர வச்சு 20 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா அவன் வந்து ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து தலையில தேய்ச்சி விடுவான். இந்த மாதிரி சாதாரண ஒரு இடங்கள்லாம் கூட நம்மள வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க வச்சு. அப்புறம் இந்த படத்தோட முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஓப்பன் ஹெண்டடா முடிச்சிருப்பாங்க. இதுதான் இப்படிதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லாம ரொம்ப ஓப்பனா வந்து நம்மள வந்து கதையை முடிக்க சொல்ல வச்சு கதை வந்து எண்ட் ஆகும். அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டச். இந்த படத்தோட சவுண்ட் டிசைனும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சவுண்ட் டிசைன் வந்து இப்போ ஒரு கல்கட்டா மாதிரியான ஒரு பரபரப்பான நகரத்துல இவங்க வந்து டெய்லியும் வந்து நகர்ந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த சவுண்ட் எல்லாம் கரெக்டா கேப்சர் பண்ணி அவன் வந்து மார்க்கெட்ல வந்தா மார்க்கெட்ல சவுண்டு, அப்புறம் ஆஃபீஸ்க்கு போறானா அந்த லிஃப்ட், அப்புறம் பேப்பர் நாய்ஸ், மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துக்கான நாய்ஸ் ரொம்ப அழகா ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வந்து ப்ராப்பரா கோர்வையா கோர்த்து
ஒவ்வொரு சீனையும் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எங்கேயுமே வந்து இந்த மாதிரியான சவுண்ட் டிசைன் இருக்கிற இடத்துல மியூசிக்கே தேவைப்படல. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லயே வந்து கரெக்டா எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாலும், கம்மியான இன்ஸ்ட்ருமெண்டோட பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருந்தாலும் நம்மள வந்து சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷப்பட வச்சு, பயப்பட வேண்டிய இடத்துல பயப்பட வச்சு, நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்க வச்சு, அது பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கை யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் ரொம்ப நேர்த்தியா யூஸ் பண்ணாங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எங்கேயுமே இல்லை, யூஸ் பண்ணல அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த கதை சொல்றதுக்கு என்னென்ன தேவை, அதை வந்து எவ்வளவு மினிமம் தேவையோ அவ்வளவு தூரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு படத்தை நான் வந்து பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். சவுண்ட் டிசைன் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அருமையா பண்ண ஒரு படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். அவனோட ரோலை ரொம்ப அழகா சந்தன்சன் வந்து பண்ணியிருக்கிறாரு. மாணிக் இந்த கேரக்டரோட பேரு. சந்தன்சன் வந்து படம் ஃபுல்லா ரொம்ப சட்டிலா அண்டர் பிளே தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த மூவி அவர் வந்து ஒரு ரோபோட் மாதிரி தான் நடக்கிற மாதிரி தெரியும். ரோபோட் மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி தெரியும். அதிகமா பேசல, ரியாக்ஷனே இருக்காது. ரொம்ப அமைதியா, அதிர்ந்து கூட பேசாத, ரொம்ப வேகமா கூட நடக்காத, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மந்தமான ஒரு ஆளா வந்து காமிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில சீன்கள்ல அவர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா அது கூட வந்து இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மந்தமான ஒரு ஆளை காமிச்சிட்டு அதுல பண்ற சின்ன பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப அழகா எலிவேட் ஆகி நம்மளை வந்து டச் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 2-3 சீன் நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். இவன் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போறான். ஆஃபீஸ்ல வந்து யார் நீங்க ஆஃபீஸ்னா நம்ம எல்லாத்தையும் பேசதான் செய்வோம். ஆனா ரொம்ப சுருக்கமா ஆமா இல்ல ஓ அப்படி அவ்வளவுதான் பேசுறது. மார்க்கெட் போனாலும் அதே மாதிரிதான். அப்போ வந்து எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் இல்லாம என்ன கேள்வியோ அதுக்கு மட்டும்தான் பதில். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றான், ஃப்ரெண்டுகிட்ட வந்து இவன் சொல்றான், எனக்கு வந்து வீடு மாடியில ஒரு டெரஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், நீ இப்போ கொடுக்குற வாடகைக்கு உனக்கு ஸ்லம்ல தான் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி தாழ்த்தி பேசுறான். பட் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப அதை ஆர்கியூ பண்ணாம, இல்லைன்னா அதை பத்தி பெருசா எடுத்துக்காம அப்படியே கடந்து போய் சரி உனக்கு தெரிஞ்ச புரோக்கர் தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அவங்க அவ்வளவுதான் அவங்களோட பேசுற இது. அப்படிப்பட்ட ஆளா தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க. அபிநந்தன் பானர்ஜி வந்து இந்த படத்தோட ஹீரோ பத்தி சொல்றப்போ, இவன் வந்து நம்ம சாதாரணமா ஒரு உலகத்துல ஒரு ஒரு லூசர் அப்படின்னு சொல்ற ஒருத்தனோட கதையை தான் நான் சொல்ல முற்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கேரக்டரை இந்த சந்தன்சன் வந்து ரொம்ப அழகா கேட்ச் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மேகம் வந்து அவனை துரத்த ஆரம்பிக்கும். அப்போ வந்து முதல்ல ஜெனரலா வந்து ஃபர்ஸ்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க, இவர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா செய்யற ஒரு ஆளா. இப்போ திடீர்னு அவனுக்கு பயம் வந்த உடனே வேகமும் ஓட ஆரம்பிப்பான் மேகத்தை பார்த்து. அப்புறம் ஒரு ரிக்ஷாக்கார்ட்ட வந்து ஓடி போய் ரிக்ஷால ஏற சொல்லும், ஏறி உட்காந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவான். அதிகமா அதிர்ந்து பேசாத ஆளு அன்னைக்கு வந்து ரிக்ஷாக்கார வந்து கொஞ்சம் வேகமா போங்க அப்படின்னு சொல்றப்போ அந்த டைலாகோட மாடுலேஷன்ல அவன் வந்து நிஜமாலுமே அன்னைக்கு வந்து பயந்து போய் இருக்கிறான் அப்படின்றத நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா அந்த கேரக்டர் வந்து வெளிப்படுத்திட்டு போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த மேகம் வந்து கொஞ்ச நாள்ல அப்புறம் அந்த மேகத்து கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் மேகத்து கூட உட்காந்து சாப்பிடுவான், அப்புறம் பட்டம் விட்டு விளையாடுவான். அப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு குழந்தை மாதிரி ஒரு சிரிப்பு ஒண்ணு வரும். அதாவது சந்தன்சனுக்கு வந்து வயசு 60 ஆகுது. ஒரு 60 வயசு ஆக்டர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு இன்னும் அவ்வளோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அவசியமா பாருங்க. சரி அனிபால், இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் தான் சொல்ல வந்த கருத்தை, கதைய ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு திரைப்பட ரசிகராவோ இல்லைன்னா ஒரு படம் எடுக்கிற ஆசை இருக்கிற ஆளா இருந்தா இந்த படத்தை அவசியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல இந்த டைரக்டர் வந்து ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே, அப்புறம் டைரக்ஷன் டெக்னிக், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம ரொம்ப மினிமமான சவுண்ட் டிசைனும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருந்துச்சுன்னா
அந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறாரு. ரொம்ப கிராண்டான ஒரு செட் இருக்கணும், எதுவுமே இல்லாம ரொம்ப சாதாரண மனுஷனோட கதையை சாதாரணமா சொன்னாலே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருந்தாங்க இந்த படத்துல. நான் வந்து பூனேல போன வாரம் பார்த்தேன். நான் இந்த படம் வந்து ஒரு வாரமாச்சு ஓடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் ஓடிச்சு, அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு கல்கட்டால மட்டும்தான் ஓடுது. நீங்க கல்கட்டால பார்த்தீங்கன்னா அவசியமா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க.